ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி வெள்ளி ஸ்பெஷல் 5 நிமிஷம் வெறும் 3 பொருளை வச்சு சட்டுன்னு சுலபமாக ரொம்ப ஈஸியாக வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். அதிக நேரம் எடுக்காதுங்க, நினச்ச உடனேவே செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கு. அதில் 3 டீஸ்பூன் நெய், 3 டீஸ்பூன் சமையல் எண்ணெய், வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை ரீஃபண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடானதும் 1/2 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கங்க. சேர்த்து நல்லா இந்த நெய்யிலே வறுத்துக்கங்க. மாவு நல்லா பச்சை வாசனை போய் பொரிஞ்சு செவந்து வரணும். மாவு சேர்த்த உடனே கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரியாக இருக்கும். மாவு வறுபட நல்லா இது மாதிரி தண்ணியாகும். மாவு அப்படியே வறுபடட்டுங்க. இப்போ இதில் சேர்க்கறதுக்கு ஒரு சாஸ்பேனில் 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி, தண்ணீர் நல்லா கொதிக்கணும். கொதி வந்த பிறகு இந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கங்க. 1/2 கப் கடலை மாவு எடுத்தோம், அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மாவும் நல்லா வறுபட்டு கலர் மாறி செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கொதிக்க வச்ச தண்ணியை அப்படியே ஊற்றிக்கங்க. தண்ணீர் ஊற்ற பார்த்தே நல்லா மாவு பொங்கி வெந்து சாஃப்டாகிடும். இப்போ கைவிடாமல் நல்லா கலந்து விட மாவு நல்லா வெந்து திரண்டு வர தொடங்கும் பாருங்கள். இப்போ ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்ததுமே கொஞ்சம் இலகின பதத்தில் வரும். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விடுங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். வெறும் 3 பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. இதை ஒன்று மட்டுமே நீங்கள் செஞ்சு வச்சு நெய்வேத்தியமாக படைக்கலாம் சாமிக்கு. இப்போ கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா அல்வா பதத்துக்கு வானலில் ஒட்டாமல் நல்லா எல்லாம் ஒன்று சேர திரண்டு வருது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிடலாம். ரொம்ப சுவையான டேஸ்டியான கடலை மாவு அல்வா ரெடி. வாயில் வச்சதுமே வழுக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக விசேஷ காலங்கள்லையும் செய்யலாம். திடீர் வீட்டுக்கு விருந்தாளிகள்னா வந்தாலும் சட்டுன்னு செஞ்சு கொடுத்து அசத்தலாம். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஸ்வீட் ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.